இந்த என்எஸ்எஸ் கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கேம்பில் நான் இதே மாதிரி கலந்துக்கிட்டேன். அதுலேயும் பேசியிருந்தேன். இந்த பிகேபி ஸ்கூலை பார்க்குறப்போ நான் இந்த இதில் வந்து வருஷம் ஒருக்கா இவங்க வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க ஸ்கூலில். அதில் வந்து குழந்தைகள் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பல ஆர்வம் உள்ள விஷயங்களை பண்ணி வைக்கிறாங்க. அதை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷோகேஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மாக்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒரு கலந்துக்கிற வாய்ப்பு நானும் ஒரு 2-3 வருஷமாக கலந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, எப்படி ஸ்கூலை கொண்டு போயிட்டுருக்காங்கலாம் கவனித்தேன். பரவாயில்ல. எப்படின்னு சொல்கிறேன்னா, பசங்க வந்து ஒழுக்கமுள்ள பசங்களாக வளர்கிறாங்க. பசங்களை மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. நான் நிறைய பார்த்தேன். பசங்களை வந்து 2-3 பேர் இன்சார்ஜ் எடுத்து ரோடை கிராஸ் பண்ணி விடுறாங்க, லைனில் போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோனை வச்சுட்டு பல விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு பசங்க வந்து நிறையா தவறான வழிகளில் போகிறாங்க, அப்படி இப்படி சுற்றுறாங்க. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கல்வி முறையை கொடுத்து, ஒரு ஒழுக்கத்தோடு சேர்ந்து கல்வி முறையும் கொடுத்து, இந்த மாதிரியான பல எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸையும் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்க பிகேபி ஸ்கூலை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நானும் இது மாதிரி ஒன்று ஸ்கூலில் படித்தேன். ஸோ அதனால் இந்த ஸ்கூலையும் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு கல்வி மட்டுமே போதுமானதல்ல, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா பசங்களுக்கு தேவை. அப்போ தான் வாழ்க்கையில் அவங்க வந்து போய் ஒரு குடும்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதா இருக்கட்டும், அவங்க அந்த ஒரு ஊர் ஒரு சொசைட்டியில் வந்து அவங்க வந்து ஒரு 4 பேர்த்தோட நல்லா பழகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா தான் பசங்க வந்து நாளைக்கு இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கே நம்ம அதாவது நம்ம ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஃபங்க்ஷனுக்கு நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஏன்னா போய் வந்தால் தான் பசங்களுக்கு 4 விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்க, 4 பேர்கிட்ட பழகுவாங்க. ஏன்னா பழக்கமே இல்லாத போச்சு இந்த காலகட்டத்தில். அதை பார்க்குறப்போ என்எஸ்எஸ் கேம்ப் இந்த மாதிரிலாம் பண்ணி பசங்களுக்கான நிறையா விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிராமங்கள்லேயும் ஒரு கிராம மக்களை ஒன்று சேர்த்து ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வுகள் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. அடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கூக்குரல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். நான் ஈஷாலேருந்து வந்திருக்கேன். நம்ம ஈஷாவோட ப்ராஜெக்ட் தான் நாங்கள் வந்து காவேரி கூக்குரல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை மரப்பயிர் விவசாயமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே இருக்காங்க. 2 பிளாக்குக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மரப்பயிர் விவசாயம்னா திடீர்னு மக்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா, நாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா தோட்டம் இருக்குது, ஒரு 2 ஏக்கரா தோட்டம் இருக்குது, இதில் கொண்டாந்து மரத்தை வச்சு போட்டு நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐயாவே அதை தான் யோசிச்சார். ஏன்னா சிறு குறு விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. நம்மளால இது வந்து போகக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கர் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களோட நோக்கம் என்னென்னா எல்லாருமே மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிற எங்களோட நோக்கம். அதுவும் வைக்கிற மரங்கள் அந்த விலை உயர்ந்த மரங்கள் டிம்பர் மரங்களுக்கான வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வரப்போரத்தில் வைங்க. வரப்போரத்தில் ஒரு ஏக்கராக்கு ஒரு 70 மரம் 80 மரம் முறிக்கும். மரம் ஒன்று 10,000 ரூபாய்க்கு போச்சுனாலும் நாளைக்கு ஒரு 50 மரம் நல்லா வந்தனாலும் 5 லட்சம் ரூபா ஆச்சு, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் வைங்கன்னு சொல்கிறோம். ஏன் இந்த மரங்களை வந்து வைங்க, இந்த மரப்பயிர் விவசாயத்தை ஏன் மக்கள்கிட்ட இவ்வளோ டீப்பாக எடுத்துகிட்டு போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சூழ்நிலை இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் எதிர்கொள்ளுது. நாம் இங்கே இருக்கிற அடிப்படை விவசாயிகளும் ரொம்ப எதிர்கொள்கிறோம். இந்த பருவநிலை மாற்றத்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு எல்லா விஷயத்துலையுமே ஈல்டு குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சரியான நேரத்தில் மழை பெய்யறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய மழை ஒரு 4-5 நாளில் பெய்ஞ்சு போட்டு போயிடுது. இதுதான் காரணம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக சொன்னோம்னா உலக வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க. இந்த உலக வெப்பமயமாதலில் அந்த விஷயத்தை வந்து ஐநா வந்து இப்போ ரொம்ப உன்னிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த உலக வெப்பமயமாதல் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா நம்ம மண் எல்லாமே பாலைவனமாக போகிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெப்பமயமாதல்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் இப்போ காற்று பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா வண்டியிலேருந்து புகை வருது, ஃப்ரிட்ஜிலேருந்து CO2 உங்களுக்கு அந்த கேஸ் வருது, அப்புறம் மீத்தேன் கேஸு, இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் பசுமை வாயுக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாயுக்கள்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு வெளிச்சமும் வரும், அதோடு சேர்ந்து ஹீட்டும் வரும்.
அந்த ஹீட் என்ன ஆகும், வெளிச்சம் என்ன ஆகும்னா பட்டு எதிரொலிச்சு திருப்பி போயிடும். இந்த வெப்பமும் எதிரொலிச்சு போகணும். ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கூட மாதிரி ஏற்படுத்தி அதை வந்து வெளியே போக விடாமல் சூட்டை வந்து உள்ளுக்குள்ளேயே பிடிச்சி வச்சுக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹீட் ஆகுது. அதனால நமக்கு வந்து பருவநிலை மாற்றம் ஏற்படுது, மழை சரியாக பெய்யறதில்ல, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்குது. இதுக்கு ஒரே தீர்வு மரம் வைக்கிறது மட்டும்தான். அது எப்படி மரம் வைக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொடுக்குறோம். நாம் வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, மரங்கள் எடுத்துக்குது. மரங்கள் எடுத்துக்கிட்டு திருப்பி நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. இது நாம் கார்பன் டை ஆக்சைடு நாம் மட்டும் கொடுக்கறதில்ல, வெளியில் இருக்கிற பல இடங்கள்லேருந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வருது. இந்த இதுலேயே பல கேசஸ் இருக்குது, அதாவது பல வாயுக்கள் இருக்குது. இதில் அதிகப்படியாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. இந்த வாயுவை வந்து உள்ளெடுக்கக்கூடிய ஒரே திறன் கொண்டது மரம் தான். இந்த மரத்தை நாம் அதிகமாக வைக்கும்போது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துதுன்னா நமக்கு இந்த புவியோட வெப்பநிலை குறையும். இதுதான் மெயின் ரீசன். மழை வரும் அதெல்லாம் ஒரு இருந்தாலுமே இது மெயினான ரீசன் வந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா இதுதான். கார்பன் டை ஆக்சைடை அதிகப்படியாக நம்ம உள்ளே எடுத்தோம்னா இது வந்து நடக்கும். இப்போ வந்து பேருக்குன்னு மரம் வச்சுட்டு போகிறது இல்லாமல் மரத்தை வச்சு நல்லா வளர்த்தி கொண்டு வரப்ப இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடுனா CO2ன்னு சொல்லுவாங்க. இதில் கார்பன் ஆக்சைடு இந்த 2 விஷயம் இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கார்பனை மட்டும் மரம் வந்து ஒளிச்சேர்க்கை மூலியமாக உள்ளே எடுத்துக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுன்னா தண்டு உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக கார்பன்ஸ் தான். அந்த கார்பன் தான் ஃபுல்லாக மரத்துக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது, ஆக்சிஜனை வெளியே விட்டுருது. இதுதான் நடக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து எப்படி சொல்கிறது, நாம் வந்து நல்லபடியாக உலகத்தை மக்களுக்கு அடுத்த தலைமுறை மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து மரத்தை வைங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரப்பயிர் விவசாயம் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணலாம். புதுசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு நர்சரிக்கு போகலாம், ஒரு 10 மரம் 5 மரம் எடுத்துகிட்டு வரலாம், உங்கள் தோட்டத்தில் வந்து வரப்போரங்களில் நட்டு விடலாம். இதுதான் நாங்கள் மரப்பயிர் விவசாயமாக எடுத்துகிட்டு போகிறோம். இதுலேயே யாராவது கொஞ்சம் வெள்ளாமல் பண்ண சிரமமாக இருக்குது, உள்ளுக்குள்ள இல்லைன்னா நாங்கள் மரத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வெள்ளாமல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கனாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க தோட்டத்தை போய் பார்த்துட்டு மண் எப்படி இருக்குது, மண்ணோட தன்மை என்ன மாதிரி இருக்குது, தண்ணியில் TDS லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது உப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மரம் வச்சா சக்ஸஸாக இருக்கும், அவங்க நாளைக்கு வந்து நல்லா லாபகரமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் போய் கூட இருந்து விவசாய கூட இருந்து நடவு செய்கிற இதுலேருந்து அது வளர்த்துறதுலேருந்து நோய் கட்டுப்பாடுலேருந்து நாளைக்கு விற்பனை வாய்ப்பு வரைக்கும் நாங்கள் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கோம். இது நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஏக்கரா சுற்றி ஒரு 10 அடிக்குன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 to 90 மரம் பிடிக்கும். ஒரு மரம் ஒன்றும் 10,000 ரூபாய்க்கு போச்சுனாலே நமக்கு வந்து ஒரு லாபம் தான். ஏன்னா 30 ரூபாய்க்கு போகலாம், 40,000 ரூபாய்க்கும் போகலாம். நமக்கு ஒரு 10,000 அடிப்படை விலையாக வச்சு யோசிச்சு பாருங்கள். இந்த மரப்பயிர் விவசாயம் தான் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இந்த பூமியை நல்லபடியாக நம்ம வந்து அடுத்த நம்ம சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு போனதுக்கான ஒரே தீர்வு. ஏன்னா மரங்கள் வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் ரோடுகளில் வச்சு பராமரித்து நம்ம கொண்டு வந்து எல்லாம் பண்ணிடுவோம். ஏன்னா நாம் வந்து அடுத்து ரோடு எக்ஸ்டென்ஷன் வருது, இதில் வந்து எடுத்து தான் ஆகணும் மரத்தை. நாம் அந்த இடத்துல போய் நாம் வந்து நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு உண்டான நம்மளோட விஷயங்களை வந்து நாம் வந்து அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட வாழ்வாதார மேம்பாட்டும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அதனால் விவசாயிகள் தோட்டத்தில் வச்சு மரங்கள் கொடுத்து அதிலே நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாத மரங்கள் மட்டும் நாங்கள் கொடுக்கறதில்ல, அதோடு சேர்ந்து ஊடுபயிராக நாங்கள் வந்து ஜாதிக்காய், அவகேடோ, அது மட்டும் மிளகுலாம் வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஊர்லேயும் வரும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. இதில் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. கரிமுண்டா, பன்னீர், இந்த மாதிரி ஒரு 2 வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி நம்ம ஊர்லேயும் நல்லா வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மரத்தில் ஏற்றி விட்டிங்கன்னா போதும், அது மாட்டு கொடியாட்டு ஏறிட்டு போயிடும். உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு அதுலேருந்து நீங்கள் அதை வந்து அறுவடை பண்ணி அதுலேருந்து லாபம் எடுத்துக்கலாம். ஹில்ஸில் மட்டும் வருதுன்னு இல்லை, பிளைன்ஸ்லையும் இங்கே சமவெளியிலையும் மிளகு நல்லபடியாக காய்க்குது. நாங்கள் எங்கள் காவேரி கூக்குரல் இயக்கம் மூலியமாக விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான கருத்தரங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னோட சின்ன வேண்டுகோள், இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே மரம் சார்ந்த விவசாயத்துக்கு கொஞ்சம் மாறுனீங்கன்னா தான்
நீங்கள் இன்னைக்கு நாம் வந்து நம்ம இங்கே இருக்கிற தண்ணியும் காற்றையும் நிலத்தையும் நாம் வந்து நல்லா ஆடம்பரமாக பயன்படுத்தி பணங்காசு சம்பாரித்து நம்ம நல்லா இருந்துக்கலாம். பணங்காசை மட்டுமே நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. உங்கள் வாழ்கிறதுக்கான இடத்தையும் நல்ல சூழலையும் கொடுத்துட்டு போனால் தான் அந்த குழந்தைகள் நாளைக்கு வந்து எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நல்லபடியாக வாழ்வாங்க. இல்லைன்னா மூக்கில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுக்கிட்டு தான் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் மரங்கள் வைங்க. ஆனால் வச்ச மரங்களை பாதுகாத்து வளர்த்துறோன்னா விவசாய தோட்டத்தில் வச்சிங்கன்னா மட்டும்தான். ஏன்னா நாங்கள் சர்வே பண்ணணும். நாங்கள் பண்ண சர்வேல விவசாய தோட்டத்தில் வைக்கிறதுல 90%. ஏன்னா விவசாயி அந்த மரத்தை வந்து ஒரு பயிராக பார்த்து அதுக்குண்டான இன்புட்ஸ்லாம் அதுக்குண்டான உரங்கள்லாம் கொடுத்து தண்ணி கொடுத்து நல்லா வளர்த்துறாரு. ஆனால் பொது இடங்களை வச்சுறது நிறைய இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்க, அமைப்புகள் பண்ணுறாங்க. அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மரம் வந்துதா இல்லை எந்த ஒரு பராமரிப்புமே அது பண்ணுறதில்ல. வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஆனால் எங்களோட நோக்கம் அது கிடையாது. வைக்கிற மரங்கள் ஒவ்வொன்றுமே நான் ஒரு 5-20 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு மரமாய் நிற்கணும். அந்த ஒரு மரம் பெருசாகி நிற்கிதுன்னா அந்த மரம் வந்து அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடில் இருக்கிற உள்ள எடுத்துருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு பெரிய மரம். ஏன்னா இப்போ வந்து உலக நாடுகளில், இந்தியாவில் கிடையாது, வெளியே இருக்க உலக நாடுகளில் இந்த கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துட்டு கார்பனை வந்து தண்டில் சேர்த்து வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் வந்து இது ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. இப்போ உங்கள் தோட்டத்தில் ஒரு 100 மரம் இருக்குன்னா அந்த 100 மரத்தோட சுற்றளவையும் பார்க்குறாங்க. சுற்றளவை பார்த்துட்டு இந்த மரம் இத்தனை வருஷம் ஆயிருக்கு, இவ்வளோ சுற்றளவு இருக்குன்னா இது வந்து இவ்வளோ கார்பனை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி அந்த மரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு பணம் அமௌண்ட் கொடுக்குறான். இது என்ன பண்ணுறான்னா, எங்கேயோ ஒரு கம்பெனிக்காரனுக்கு வந்து அதோட இது இருக்கும். அவன் வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடை எமிஷன் பண்ணியிருப்பான், கொடுத்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த கிரெடிட் எல்லாமே அவன் வாங்கிக்குவான். இது வந்து இந்தியாவில் இல்லை, உலக நாடுகளில் வெளியே நிறைய இருக்குது. கார்பன் கிரெடிட்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இது இன்னொரு 4-5 வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளேயும் வரும். இப்போதைக்கு இது இல்லை. ஆனால் இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மரத்தினால அந்த அளவுக்கு பயன் இருக்குது. அதனால தான் அதை ஒரு ட்ரேடாகவே கொண்டு போய் உலக நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு இது வரும். அதனால இங்கே இருக்க குழந்தைகள்ட்டையும் கேட்டுக்கிறேன், மரம் வளர்க்கணும், மரம் வைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆழமாக வச்சுக்கோங்க. சூழல் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்னை எங்கள் சிறப்பு நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே ஓகே, இப்போ டிம்பர் மரங்கள் தான் நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம். டிம்பர் மரங்கள்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தேக்கு, மகோகனி, ஈட்டி, வேங்கை, கடம்பு, அதுபோக மலைவேம்பு, அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சந்தனம், செம்மரம், இது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாருமே விவசாயிகள் ஆர்வமாக வாங்கி வச்சுட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம், செம்மரம் வந்து இப்போ வைக்கிற விவசாயிகளுக்கு மத்தியில் ஆர்வம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதுலேயும் சந்தன மரத்து மேலே பயம் வந்து இன்னும் விவசாயிகளுக்கு நிறைய இருக்குது. ஆனால் சந்தன மரத்தில் ரொம்ப நிறையா இது இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு மரத்தில் குறைஞ்சபட்சம் 1.5 to 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு மரத்தில் எடுக்கலாம். ஆனால் அதை பாதுகாத்து வளர்த்திட்டா போதும். இப்போ என்னென்னா அதோட ப்ரொசீஜர் என்னென்னா, மரம் வச்சுட்டிங்கன்னா வச்சு ஒரு வருஷம் கழிச்சு நம்மளோட விஓட்ட சொல்லி அடங்கல் ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம கட்டிங் ஸ்டேஜுக்கு மட்டும் போய் நம்ம வனத்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம அணுகுனோம்னா அவங்க வந்து பார்த்துட்டு இந்த தோட்டத்தில் தான் மரம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்பர் போட்டு கட்டிங் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இது எல்லாம் ப்ரொசீஜர் இப்போ போயிட்டுருக்கு. இது கவர்மெண்ட் மட்டும்தான் வெட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து தளர்த்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு கூட்டம் கூட வச்சுருந்தாங்க. விவசாயியே வெட்டி விவசாயியே ஒரு பையர் யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரியும் நடக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த மாதிரி பண்ணால் சிண்டிகேட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுவாங்க, அவங்க சொல்கிறதா வேலை. அதனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் வாங்கணும்னு வச்சுருக்காங்க. பாதுகாப்பு, ஏன்னா இது தொழிலாக பண்ணுறவங்க நிறையா எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு இவ்வளோ இது திருப்பி எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய பேர் வைக்கிறாங்க. அது வைக்கிறது உண்டு. செம்மரத்துக்கு மட்டும் இப்போதைக்கு வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக அதுக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய கொடுக்குறாங்க. விவசாய இது வந்து கொண்டு போய் விவசாய லேண்டில் நெட்டியே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது போயிட்டுருக்கு. அதுபோக தேக்கு, மகோகனி இப்போ நிறைய பேர் வச்சுட்டுருக்காங்க.
ஈட்டி மரம், வேங்க மரம் இதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே நம்ம பயன்பாட்டில் இருக்கிற ஒரே மரம் தேக்கு மரம் மட்டும்தான் அதிகமாக தெரியும். நாங்கள் மிச்ச மரங்களையும் எடுத்து கொடுத்து அதுக்கான விற்பனை வாய்ப்பு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து நாளைக்கு ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயி விற்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் அந்த கம்பெனியும் நேரடியாக நம்ம டைப் பண்ணி விட்டு ஃபார்மரையே அங்கே நேரடியாக கொண்டு விற்றுக்கிற மாதிரியான, ஏன்னா இடைத்தரகர் இருந்தானா அவன் அதில் பாதி சாப்பிட்றான். அது இல்லாமல் நேரடியாக கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வச்சுட்டேன், வளர்த்திட்டேன், நாளைக்கு இதை எங்கே கொண்டு விற்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கும் நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம், டிம்பர் பிஸ்னஸ் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் எல்லா பக்கம் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன மாதிரியான மரங்கள் உபயோகப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வச்சவங்களாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மலைவேம்பு, அது குறுகிய கால பயிர் இருக்கு. இதெல்லாமே நீண்ட கால பயிர். மலைவேம்பு மட்டும்தான் குறுகிய கால பயிர், ஒரு 5 வருஷத்துல லாபம் எடுக்கலாம். ஆனால் அது வைக்கிற முறையில் வச்சு பராமரிச்சாங்கன்னா, இப்போ எல்லாருமே மலைவேம்புன்னு போனால் அது சரியில்லைப்பா, சரியா வரல, டன்னேஜ் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 6 அடிக்கு ஒன்று வச்சிடுறாங்க. நல்லா இது நாற்று நடுறாப்ப நல்லா நெருக்கி நட்டுறாங்க. அது எல்லாமே கோலாக போயிடுது, உருட்டே வரதில்லை. உங்களுக்கு நல்லா மலைவேம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் 12 அடிக்கு ஒன்று வைங்க. மித்த மரங்களும் 12 அடிக்கு ஒன்று, எந்த மரங்கள் வச்சாலும் 12 அடி நல்லா இடைவெளி கொடுத்து வச்சா தான் மரம் நாளைக்கு நல்லா ஊறும், பெருத்து வரும். அப்போ தான் நமக்கு நாளைக்கு நல்லா வேல்யூ போகும். இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு நாலேஜ் இருக்குனால விவசாயிகளுக்கு யாருக்காவது இந்த மரம் வைக்கணும்னு ஆர்வம் இருக்குது, நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம், எப்படி பண்ணுறோன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எங்கள் ஃபீல்டு ஸ்டாஃப்ஸ் நேரடியாக நம்ம தோட்டத்தையே பார்ப்பாங்க. பார்த்துட்டு மண், தண்ணி இந்த ரெண்டையும் செக் பண்ணிட்டு என்ன மாதிரி மரம் வைக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்து வைக்கலாம், எப்படி குழி எடுக்கலாம், குழி எடுத்து மரம் வைக்கும் போது என்ன உரம் கொடுக்கலாம், வச்சதுக்கப்புறம் ஏதாவது பூச்சி தாக்குதல் வருது, நோய் தாக்குதல் வருது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம கூட நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈஷா காவிரி குக்ரல் நம்மளோட நர்சரி ஈரோட்டில் ஒரு நர்சரி இருக்குது, கோபியில் ஒரு நர்சரி இருக்குது. விவசாயிகளுக்காகவே நாங்கள் ஒரு மரக்கன்று 5 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். டிம்பர் மரக்கன்று, ஒரு மரக்கன்று 5 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். பல மரக்கன்றுகள் இருக்குது, நிழல் மரக்கன்றுகள், பூ மரக்கன்றுகள் எல்லாமே இருக்குது. அது 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். வெளியே எங்கேயும் நம்ம ரேட்டு கொடுக்கறதில்ல. ஒரு மகவு பண்ணி போய் நம்ம நர்சரியில், வெளி நர்சரியில் கேட்டிங்கன்னா 180 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. நான் அந்த மரங்கள் எல்லாமே ஒரு 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா விவசாயிகளுக்கு சேவை நோக்கத்தில் பண்ணணுங்கிற ஒரே கான்செப்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மரங்கள் வேணால் அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறது எல்லாமே ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வச்சதுக்கப்புறமே எப்போ நாங்கள் எல்லா எப்படி சொல்கிறது, வெட்டுற வரைக்குமே நாங்கள் கூட இருந்து அவங்களோட தொடர்பில் இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் தேவையுமே எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால், யாருக்காவது ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் இதை எங்களுக்கு எந்த ரெக்கார்டுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் லேண்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஃபீல்டு ஸ்டாஃப் வருவாங்க, லேண்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா மட்டும் போதும். அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் நர்சரியில் போய் மரங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட பேரையும் அட்ரஸையும் பில்லிங்காக கொடுத்துட்டு நீங்கள் மரங்கள் எடுத்து வளர்த்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இல்லை சந்தேகங்கள் இருக்குது, மரம் வளர்த்துறதுல ஏதாவது ஐடியா இருக்குது, ஏதாவது சந்தேகங்கள்னா கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். சொல்லிக்கலாம். ஆனால் ஏதாவது சந்தேகம்? மலைவேம்பு இன்னைக்கு என்ன விலை இருக்குதுங்க ஒரு டன்னு? மலைவேம்புங்கன்னா இன்னைக்கு டன்னு 9,000லேருந்து 9,500 10,000 வரைக்கும் போகுதுங்கன்னா அதோட சைஸை பொறுத்து இருக்கு. இப்போ நாம ஒரு 20 மரம் 30 மரம் வச்சுட்டு கூப்பிட்டா அவன் வரமாட்டேங்கிறாங்க. அப்படி வந்தாலும் நம்மளை உட்கார வச்சு அவன் ரேட்டு பேசுறான். இதுவே ஒரு 200-300 மரம் இருந்தா தான் அவனை உட்கார வச்சு மட்டும் இதுதான் ரேட்டு, நீ வெட்டுறனா வெட்டுல வேற ஆளுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுதுங்க. 9, 9,500, 10 வரைக்கும் போகுதுங்க. இதுவே நீங்களே வெட்டி ஃபேக்ட்ரி கேட்லேயே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இது பிளைவுட்டுக்கு தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பீசஸ் மட்டும்தான், சின்ன பீசஸ் மட்டும்தான் பேப்பர் மில்லுக்கு போகுது. நீங்கள் அதை நீங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 13,500 14,000 வரைக்கும் கொடுக்கலாம் டன்னேஜ். 12 அந்த விலைங்களா 16 அந்த விலைங்களா? சுற்றுலா 12 இன்ச்சிலிருந்து 16 வரைக்கும் ஒரு ரேட்டு, 16 இன்ச்சிலிருந்து ஒரு ரேட்டு இருக்கு. ஆனால் முதல்ல எப்படி இருந்ததுன்னா 18 இன்ச்சுக்கு மேலே ஒரு ரேட்டு, 12லேருந்து 17 இன்ச்சு வரைக்கும் ஒரு ரேட்டுங்கன்னா, 2லேருந்து 11 இன்ச்சு வரைக்கும் ஒரு ரேட்டுங்கண்ணா. இந்த 3 விதமாக வச்சுருந்தாங்க. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ மரங்கள் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 16 இன்ச்சுக்கு வந்தாங்க, 14 இன்ச்சுக்கு வந்தாங்க, இப்போ 12 இன்ச்சுக்கே வந்துட்டாங்க. 12 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சைஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு ரேட்டுங்கண்ணா, 12 இன்ச்சுக்கு கீழே சைஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு ரேட்டுங்கண்ணா. அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்ற விலையில இருக்குங்கண்ணா. 9, 9,500 வரைக்கும் பேசலாம் சார். நான் கொடுத்துருக்காங்க, நான் பேசி நிறைய பேருக்கு பண்ணி கவனப்படி பக்கமும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு யாருக்கா அந்த மாதிரி விற்கணும்னு இருந்தாலும் நம்மளை அணுகலாம், நாங்கள் பண்ணி கொடுக்குறேன்.